ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றைய காலை தியான மலரில் தினம் ஒரு மந்திரம் என்ற தலைப்பில் நம்ம தினமும் ஒரு மந்திரத்தை பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த மந்திரத்தின் கீழே இன்றைய மந்திரத்தின் தலைப்பு ஞானம் பெறுதல். நல்ல அழகான தலைப்பு தான். நமக்கு இப்போ இதனோட தேடுதல், எல்லாரோட தேடுதலும் கடைசியில் முடியிறது அந்த ஞானத்தை பெறுறது தான் இல்லையா? நம்ம நிறைய விஷயத்துக்காக தியானத்துக்கு வர்றோம். உடல்நிலை சரியில்லைன்னு வரும், உறவுகள் சரியில்லைன்னு வரும், பொருளாதார நிலை சரியில்லைன்னு வரும், மனசு ஏதோ அமைதிக்குன்னு வரும். ஆனால் எல்லாத்துக்கூட அடிப்படை என்னன்னா சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறது, அந்த ஞானத்தை பெறுறது. அதனோட தேடல் தான் இதனை எல்லாத்தோட வழியாக இருக்குது. அடையிறது அந்த ஞானத்தை தேடி அடையிறது மட்டுமே முக்கியமான தேடலாக இருக்குது. அதனால் இந்த தலைப்புக்குள்ளே நம்ம பாடலை பார்ப்போம் மாஸ்டர்ஸ். ஞான தலைவி தன் நந்தி நகர்ப்புக்கு ஊனமில் 9 கோடி யுகந்தன் உள் ஞானப்பாலாட்டி நாதனை அர்ச்சித்து நானும் இருந்தேன் நற்போதியின் கீழே. இந்த பாடலில் எப்பவுமே நிறைய பாடல்கள், முன்னாடி எடுத்த சித்தர் பாடல் கூட எனக்கு தோணும். அந்த கடைசி லைனில் நம்ம சினிமாவில் பஞ்ச் டைலாக் வைக்கிற மாதிரி வச்சுருவாங்க அப்படின்ட்டு. அந்த பாடலை நம்ம கேட்டுகிட்டே போகும்போது அந்த மொத்த சாரமும் அந்த கடைசி லைனில் வந்துடுற மாதிரி இருக்கும். இந்த பாடல் எனக்கு அப்படி தான் தோணுது. முதல் லைனை நம்ம பார்ப்போம். ஞான தலைவி, ஞானத்துக்கே தலைவி யார்? நம்மளோட சிவனோட பாகத்தில் இருக்கிற அம்பிகை. ஞான தலைவி தன் நந்தி நகர்ப்புக்கு அப்படின்னா அவங்க ஞானத்துக்கு தலைவியாக இருந்தாலும் அந்த ஞான தலைவனோட கூட அந்த ஊருக்கு உள்ள புக்குனா உள்ள போகிறது, அவரை சென்று அடைய. ஞான தலைவி தன் நந்தி நகர்ப்புக்கு ஊனமில் 9, ஊனமில்னா ஒரு குறையும் இல்லாமல் 9 கோடி யுகமாக யோசித்துக்கோங்க. இப்போ நம்ம நினைக்கிறோம், இந்த ஒரு இது கூட பார்த்தேன் இன்னைக்கு ஒரு பதிவு. நம்ம ரமணர்கிட்ட ஒருத்தர் போனாங்களாம். என்னென்னா ட்ரெயினுக்கு டிக்கெட் புக் பண்ணிவிட்டு போய் உக்காந்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி, எப்படி இதெல்லாம் ஞானம் பெறுறது அப்படின்னு கேட்டாங்களாம். அவங்க பேசாமல் இருந்தாராம். அவர் தான் எப்பவுமே மௌனம் தானே. அப்போ அவங்க கேட்டாங்களாம், ட்ரெயின் வேறு டைம் ஆகிடுது, சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் அது வரைக்கும் பேசாமே இருக்கும். அவங்க ஒன்றும் சொல்லாமல் கிளம்பி போயிட்டாங்களாம். அப்போ அவர் பதில் சொல்லும் போதே மற்றவங்களுக்கு சொன்னாராம், ஞானம் என்ன பார்சல் கட்டி கொண்டு போகிற பொருளா? ட்ரெயினுக்கு டைம் ஆகுது, எனக்கு 5 நிமிஷத்தில் ஞானத்தை சொல்லுன்றாங்க, அதை பார்சல் கட்டி எடுத்துகிட்டு போவாங்களோ அப்படின்னு கேட்டாராம். அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். நமக்கு ஒரு இதை அடையணும்னா உடனே ஃபாஸ்ட், உடனே கிடச்சிடணும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, ஊனமில் ஒரு குறையும் இல்லாமல் 9 கோடி யுகமாக, ஒரு யுகமே எத்தனை வருஷம்னு உங்களுக்கு தெரியும், அதில் 9 கோடி யுகந்தன் அந்த ஞானத்தை அடையிறது அவ்வளோ ஒன்றும் எளிதில்லை. ஆனால் அது காலம் இல்லாதது, நம்ம தான் ஒரு காலம்னு பிரிக்கிறோம், அதனால் நமக்கு அது பெரிய விஷயமா தெரியுது. ஆனால் அவங்க 9 கோடி யுகந்தனுள் ஞானப்பால் ஆட்டி நாதனை அர்ச்சித்து, அவங்க வெளியில் சொல்கிறாங்கன்னு எடுத்துக்க முடியாது. அதுதான் அந்த கடைசி லைனை நம்ம புரியும். அபிஷேகம் பண்ணுவோம் இல்லையா, இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணுறோம், அர்ச்சிக்கிறோம் மலர்களால். அது ஒரு நாள் 2 நாள் இல்லையா, 9 கோடி யுகந்தன் ஞானப்பால், அதாவது அந்த பால் அதை கிடைக்கிறதுக்காக, ஞானம் கிடைக்கிறதுக்காக ஞாதனை அர்ச்சித்து நானும் இருந்தேனுங்கிறார். அவரும் இருந்தாராம். ஆனால் எங்கே பாருங்க அந்த லைன், நற்போதியின் கீழே. போதினா நமக்கு என்ன, நம்ம புத்தரோட மரம் போதி மரம்னு சொல்கிறோம் இல்லையா? அவர் என்ன சொல்கிறார், அந்த தவம் இருந்தேன்றார். அதாவது தியானம், அந்த தியானத்தை நான் அவ்வளோ நாள் பண்ணேன். மனத்தால் தான் நம்ம எல்லா இறைவனையும் வணங்குறது ரொம்ப முக்கியம். வெளியில் இருக்கிற வணக்கம்ன்றதெல்லாம் உள்நோக்கி போகிறதுக்கான ஒரு ஊடகம் தான். உள்ள நம்ம பண்ணுற உண்மையான பிரார்த்தனை உள்ளதான் இருக்கணும். அதைத்தான் இந்த பாடலில் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்க. ஞான தலைவி தன் நந்தி நகர்ப்புக்கு ஊனமில் 9 கோடி யுகந்தன் உள் 9 கோடி, அவங்க அதையும் தாண்டினாலும் பரவாயில்லை போல, ஞானப்பால் ஆட்டி நாதனை அர்ச்சித்து நானும் இருந்தேன் நற்போதியின் கீழே. இன்னும் அவர் அடைஞ்சேன்னு சொல்லலை பாருங்க, இன்னும் நான் அதுக்காக தவம் இருக்கிறேன்றார். நம்ம என்ன சொல்லுவோம், சிவனே தவம் இருக்காருன்னு.
சிவன் தான் முழு முதற் கடவுள், இந்த சிவனை அடையணும்னு ஒரு ஊடகமாக சொன்னாலும் அவரே இன்னும் அந்த பிரபஞ்ச உண்மை அறியறதுக்கு தவம் இருக்கிறாருன்னா நம்மனா ஏமாத்துறோம். அப்போ நான் 4 நாள் பண்ணியிருக்கேன் சார், 10 நாள் பண்ணியிருக்கேன் சார், என்ன கிடைக்கும்னு நம்ம கேட்குறதுக்கு தான் இருக்குது. நம்ம தியானம் வெறுமன நாள் கணக்கோ நேரம் கணக்கோ இல்லை, நமக்கு வாழ்க்கையே தியானம்ன்றது தான் இவர் அவ்வளோ அழகாக இந்த பாடலில் சொல்லியிருக்கிறாருன்னு தோணுது. இந்த பாடலை இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்த PMC சேனலுக்கும் நன்றி.